ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ ஏதோ ஆஃபர் வச்சுருக்கதா ஹீரோயின் தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் காயாங்க தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோவை மீட் பண்ண முடியலன்னொடனே ஹீரோவோட ஃப்ரெண்டை தான் மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் நீ அமெரிக்காவுக்கு போய் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது தானே, ஏன்னா இப்போ திடீர்னு ரிட்டர்ன் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி, எப்போ ரிட்டர்ன் போக போகிறேன், உனக்கு மேரேஜ் ஆகிட்டான்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு அவளும் இல்லை எனக்கு மேரேஜ்லாம் ஆகலைன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான். நான் இனி ரிட்டன் போகிறதும் கிடையாதுன்னு வேறு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா இப்போ ஹீரோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான், நல்லா இருக்கானான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டும் அவன் நல்லா தான் இருக்கான், இப்போ தான் அவனுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ காயாங்கும் ஹீரோக்கு மேரேஜ் ஆகிட்டுங்கிறது தெரியுது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதோ பிளைண்ட் டேட்டுக்கு போகிறோம், ஜஸ்ட் எனக்கு ஒரு கம்பெனிக்கு மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அதில் ஒரு பையனை சூஸ் பண்ணி அந்த பையன் கூட பிளைண்ட் டேட் போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஜஸ்ட் உனக்கு கம்பெனி கொடுக்க தான் வர சொன்னேன், உனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஞாபகம் இருக்கா, இப்போ என்ன வேற ஒரு பையன் கூட பிளைண்ட் டேட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னால் என்ன என் நெத்தியில் மேரேஜ் ஆகிட்டுன்னு எழுதி வச்சுருக்கான், இல்லை தானே ஹீரோ மட்டும் வேற ஒரு பொண்ணு கூட அஃபர் வச்சுருக்காங்க, நான் இப்படி ஜஸ்ட் ஒரு டேட் போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு டேட்டுக்கு போகிறாங்க. பட் அங்கே மூவி தேட்டரில் இருக்கிறப்போ அந்த பையன் என்னென்னா ஹீரோயின் மேலே ஜஸ்ட் ஒரு கையை தான் போடுவான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு கையை எடுன்னு சொல்கிறாங்க. அந்த பையனை அதை பார்த்துட்டு பொண்ணுங்க வேண்டான்னு சொன்னால் வேணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறதுக்கு ஹீரோயின் கோவப்பட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வராங்க. அவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இப்போ என்ன நடந்துச்சு இப்படி கோவப்பட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மேலே கையை வச்சா அவ்வளோதான். ஸோ ஹீரோயின் பறந்தே அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் போகிறப்போ ஃபோனை கீழே மிஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த பையன் தான் ஃபோனையும் அட்டன் பண்ணுறான். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்போ அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே ஹீரோயின்ட்ட பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள குப்பையிலலாம் ரீசைக்கிள் போட வேண்டியதாக தனியாக பிரித்து போடாமல் மொத்தமாக அங்கே அவங்க இஷ்டத்துக்கு தட்டி போட்டுட்டு போயிருக்காங்க போல். ஸோ அதை தான் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த அப்பார்ட்மெண்ட் ரூல்ஸ் தான், ரீசைக்கிள் பண்ண வேண்டியதாக நீ தனியாக போடணும், மொத்தமாக போட்டிருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப திமிராவே என்ன பயங்காட்டணும்னு நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, குப்பை தானே, குப்பையை இருக்கிற வேண்டிய இடத்துல தானே போட்டிருக்கேன், மறி என்ன எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் அங்கே அந்த மேட்ச் மேக்கர் லேடி இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ கோவத்தில் ஹீரோயினை போட்டு அடிக்காங்க. பதிலுக்கு ஹீரோயினும் சண்டைக்கு போனால் எல்லா லேடியும் சேர்த்து ஹீரோயினை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த டைமில் தான் ஹீரோ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை கேட்டு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு காயாங்க வந்துட்டு இருக்கா. ஸோ இவங்க வரத டைம் இங்கே சண்டை நடந்துட்டுருக்கு. அதில் இருக்கிற லேடிஸ்லாம் ஹீரோயினை பார்த்துட்டு என்ன உன்னோட ஹஸ்பண்ட் லாயராக இருந்தால் நாங்களாம் பயந்துருவோம்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக இது காயம் காதலையும் விழுது. ஸோ ஹீரோயின் தான் ஹீரோவோட ஒய்ஃப்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல போய் அந்த சண்டையை ஸ்டாப் பண்ணுறா. ஒரு லா படி பேசி நானும் லாயர் தான் சொல்லி அந்த பிரச்சனையை அங்கேயே முடிச்சு விட்டுருந்தாங்க. ஹீரோயினும் தனக்கு ஹெல்ப் பண்ணதுனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து காஃபி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே காயாங்க்கு தெரியும் ஹீரோவோட வீடு தான், ஹீரோவோட ஒய்ஃபும் இவா தான் சொல்லிட்டு. ஸோ அப்படியே மெதுவாக உனக்கு இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு, கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக தானே இருப்பேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு அவங்க ஹீரோவுக்கு தான் ஆல்ரெடி பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதை நினச்சி ஹீரோயின் வர இங்கே நம்ம லவ் பண்ணுறவங்கள விட நம்மளை யார் அதிகமாக காதலிக்காங்களோ அவங்கள தான் மேரேஜ் பண்ணணும், நீங்களும் அப்படியே மேரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை வச்சு காயங் டிசைட் பண்ணுறா, ஓ ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்கலை, இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்க்கும்போது அந்த வீட்டில் அதே செல்ஃபில் ஹீரோ மாதிரி இருக்கிற அந்த டால் இருக்குது. ஸோ இந்த டாலை ஹீரோ வீட்டில் பார்க்குறப்போ அப்போ ஹீரோயினும் நம்மளை திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி அவள் திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஃபைனலாக ஹீரோயின்ட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் தான் ஹீரோ இங்கே ஹீரோயினை தேடி வராங்க. ஏன்னா பிளைண்டடுக்கு போன இடத்துல அந்த ஃபோன் அங்கே போட்டுட்டு வந்துட்டாங்க. அது இப்போ ஹீரோ அந்த பையன்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே ஹீரோயின்ட்ட தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன அர்த்தம், உனக்கு மேரேஜ் ஆகிட்டு புரியுதா, எதுக்காக பிளைண்ட் டேட் போனேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டால் பதிலுக்கு ஹீரோயினும் ஆமாம் போனேன், நீங்கள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸு பாரு பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பிளைண்ட் டேட் போனால் என்ன தப்பு, பதிலுக்கு பதில் அதனால தான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்னன்னா இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல, நீ என் மேலே கோவத்தில் தான் இருக்கேன்னு நினச்சேன், அதுக்குன்னு இப்படி பிளைண்ட் டேட்லாம் போவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இது எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ ஹீரோயின் என்னென்னா உங்களுக்கும் மேரேஜ் ஆகிட்டு நைட்டில் நீங்கள் வீட்டுக்கு வர மாட்டேறீங்க, அதை கூட எனக்கு புரிஞ்சுக்கிட முடியுது, ஆனால் என்னை ஃபுல்லாகவே இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கெலாம் இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து என்னை எந்த அளவுக்கு ஹேட் பண்ணாங்கன்னு தெரியுமா, ஆனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே கேட்கல, எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது, மேரேஜ் ஆகி இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு ரிங் கூட எனக்கு நீங்கள் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கோவப்பட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க என்ன பிரச்சனைங்கிறத. பட் ஹீரோயின் பிளைண்ட் டேட் போனதை பற்றி சொல்லாமல் இப்படி நான் பாருக்கு போனேன் அதனால தான் கோவப்பட்டு இங்கே வந்துட்டா, இன்றைக்கி இங்கே இருக்கட்டும், நாளைக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் சரின்னு இங்கே ஹீரோயின்ட்ட வந்து பேசுகிறாங்க, இப்படி தான் சண்டை போட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு வந்துடுவியான்னு சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டாரா, ஆமாம் பிளைண்ட் டேட்டுக்கு போனேன், அவர் பண்ணதுக்கு பதிலுக்கு நான் பண்ணேன்னு சொல்லும்போது என்ன பிளைண்ட் டேட் போனியா, உனக்கு மேரேஜ் ஆகிட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயினுக்காக ஒரு
கப்பிள் ரிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரிங் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மறுநாள் விடிஞ்சதும் ஹீரோயினோட அம்மா ரொம்பலாம் ஹீரோயினை வீட்டில் இருக்க விடலை. விடிஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை உன்னோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஹீரோயினும் கொஞ்சம் தயக்கத்தோடு நடந்து வந்துட்டு இருக்கப்போ நான் இதுக்கு வீட்டை விட்டு வெளியே வரணும், ஹீரோ மேலே தானே எல்லாமே தப்பு, அப்போ அவர் தான் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு தனக்கு தானே பேசிட்டு வரும்போது இதை ஹீரோ கேட்டுட்டு என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் தானே பேசுகிறேன், உங்களுக்கு என்னன்னு சொல்லும்போது என்னோட ஒய்ஃப் இப்படி பேசிகிட்டு இருந்தா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, சரிப்பா நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க டெலஸ்கோப் வழியாக. ஸோ இப்போ ஹீரோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட அப்பா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும், இங்கே இருக்கிற இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம கண்ணை மூடிட்டு பார்க்க முடியாது, இந்த டெலஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியும் நம்மளே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே என்னோட தப்பு தான், ஆனால் இனி அப்படிலாம் நடக்காது, அதே மாதிரி நீயும் கோவப்பட்டு உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு போகக்கூடாது, எந்த பிளைண்ட் டேட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில் வாங்கிட்டு வந்த ரிங்கை மாட்டி விடுறாங்க. பதிலுக்கு ஹீரோயின் ஒரு ரிங்கை மாட்டி விடுறாங்க. ஃபைனலாக ஓரளவுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சு 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோவோட அக்கா பார்த்தோன்னா இப்போ சியோவில் இருக்கிற கொரியன் ட்ரெடிஷ்னல் கிளாஸுக்கு லெக்சராக இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்கே போய் காயாங் போய் மீட் பண்ணுறான். அவங்க அக்காவும் பார்த்ததுமே எப்போ இங்கே வந்த என்ற கான்டாக்டே பண்ணலை, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி விசாரிக்கும் போது அவளும் பதிலுக்கு நான் இப்போ தான் வந்திருக்கேன், உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் ஹீரோக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னு தெரிஞ்சிச்சு, அதான் நான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகிட்டுன்னு சொல்லும்போது ஆமாம் ஹீரோக்கு மேரேஜ் ஆகிட்டு, ஆனால் ஏனே தெரியல அப்படிப்பட்ட பொண்ணு அவன் மேரேஜ் பண்ணியிருக்கான், நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நீ இருந்திருந்தா கண்டிப்பாக அவன் மேரேஜே பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லும்போது அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. என்னன்னா ஹீரோவோட அக்கா வச்சு இவளும் ஹீரோவும் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு இவ இப்போ டிசைட் பண்ணி வச்சிருக்கா. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வெளியே சாப்பிட போவோம், கூடவே உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோவும் லஞ்சுக்கு சாப்பிட போகலான்னு சொல்லி கிளம்பி போகிறப்போ ரீசெண்டாக ஹீரோ டீல் பண்ணிட்டு இருக்கிற கேஸில் இருக்கிற ஒரு முக்கியமான அக்யூஸ்டு வெயிலில் ஏதோ வெளியே வந்துட்டான் போல். ஹீரோவும் ரொம்ப கோவத்தில் அது எப்படி வெளியே வந்தான்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட்டை போய் பார்த்து எப்படி வெளியே வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது எதுனாலும் என்னோட லாயர்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. யார் அந்த லாயர்னு சொல்லி பார்த்தோன்னா காயாங் தான், நான் தான் இந்த கேஸோட லாயர், பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்கிறா. ஹீரோவுக்கும் காயாங்க பார்த்ததுமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ போல் காயாங் தான் நீ இன்னும் சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருக்கேன், ஆனால் மேரேஜ் மட்டும் ஆகியிருக்கு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்னன்னா இப்போ நீ இந்த கேஸை எடுத்துருக்கிறதுக்கு ரீசன் இதே கேஸில் நானும் லாயராக இருக்கிறேன் அதனால தானேன்னு சொல்லும்போது எதுக்கு நீ இதில் லாயராக இருக்கிறதுனால நான் இந்த கேஸை எடுக்க போகிறேன், ஒரு வேளைக்கு நம்ம 2 பேரும் பிரேக்கப் ஆனதுலேருந்து நீ இன்னும் வெளியே வரல அதனால நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியா, ஃபஸ்ட்டு நான் அந்த கேஸை எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நீ இதில் லாயராக இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோவும் அமைதியாக இருக்காங்க. பட் இது அப்படியே போய் சொல்லுதா, ஹீரோ இந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இவளும் இதே கேஸை எடுத்தா ஹீரோக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டு இருக்கா. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தா ஹீரோக்காக லஞ்சுக்கு சாப்பிட போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால கண்டிப்பாக ஹீரோ ஒன்று மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதான் வராமல் இருக்காங்க, எங்களுக்கு வேற பசிக்குது, அவர் எப்படி இப்படிலாம் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கோவப்பட்டு இருக்காங்க. கரெக்டாக அதுலேருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோ வராங்க. பட் மூட் அவுட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் என்னாச்சு எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் மறந்துட்டிங்களா, அப்போது நான் உங்களுக்கு அவ்வளோதானா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களால வாங்கி சாப்பிட முடியாமல் இல்லை உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகிறப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் எங்களை மறந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஹீரோயினை இக்னோர் பண்ணாமல் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே ஹீரோ ஃபஸ்ட்டில் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஃபீலிங்கில் மூட் அவுட்டில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் என்னென்னா ஆமாம் ஹீரோவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவர் என்னோட ஹஸ்பண்டு, அவர் ஒரு லாயர், ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு ஆள், அதில் எதுலையாட்டும் மறந்து போயிருப்பாங்க, அதுக்குன்னு உங்கள் இஷ்டத்துக்கு திட்டிகிட்டு இருக்கீங்க, இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும், இனி இப்படிலாம் திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை திட்டிட்டு ஹீரோக்கு சப்போர்ட்டாக அங்கேருந்து பேசிட்டு வரா. ஸோ அப்படியே நைட் போல் வீட்டில் இருந்தால் டைம் ஆகுது, ஹீரோ வரவே இல்லை, ஹீரோயினும் ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி கோவத்தோட இருக்கும்போது கரெக்டாக இந்த டைமில் ஃபோன் கால் வருது. என்னென்னா ஹீரோ நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் போய் ஹீரோவை பார்த்ததும் கூட இருக்க செக்யூரிட்டி என்னென்னா ஏமா உன்னோட ஹஸ்பண்ட் தானம்மா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காங்க, பார்த்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு போமா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஹீரோயினை படுத்துட்டுறாங்க. ஆனால் ஹீரோ என்னென்னா ஹீரோயினை பார்த்ததே வா வா நம்ம கரைக்கு போகலாம் நல்லா சாங் பாடலான்னு சொல்லும்போது ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்படுத்தி ஹீரோவை அங்கேருந்து
ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. பட் உள்ளே வந்ததுமே ஹீரோ என்னன்னா திடீர்னு தாத்தா நினப்பு வந்துட்டு போல் ஹீரோயின் முன்னாடி முட்டாங்கால் போட்டுக்கிட்டு, இல்லை தாத்தா நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன், அதனால தான் ட்ரிங்க் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தாத்தா நினப்பில் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது ஹீரோ எதை நினச்சியோ ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே விடிஞ்சதுமே ஹீரோட்ட கேட்காங்க, ஆமாம் நேற்று என்ன நடந்துச்சு, எதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது ஹீரோவும் அப்போலாம் எதுவும் இல்லை விலகிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், உண்மை என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் எப்பவும் ட்ரிங்க் பண்ணிட்டு வரது ஆள் கிடையாது, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, நேற்று கூட சாப்பிட்றதுக்கு வரதுக்கு மறந்துட்டீங்கன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்னன்னா என்னை எப்பவும் இப்படி தான் ஏதாட்டும் ஒன்று கேட்டு என்னை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நீ தொந்தரவு தான் தந்துட்டுருக்கேன், இதை பற்றி கேட்குறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் நான் உங்களோட ஒய்ஃபு, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, என்கிட்ட நீங்கள் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லும்போது ஹீரோ என்னால் சொல்ல முடியாதுன்னு ஹீரோயின்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்படியே இப்போ ஹீரோ டீல் பண்ணிட்டு இருக்க அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. பட் ஹீரோக்கு பதிலாக ஹீரோட ஃப்ரெண்டு தான் அங்கே லாயராக போகிறாங்க. ஆப்போசிட்டில் காயாங் வந்துருதா. ஸோ காயாங்க்கு நல்லாவே புரியுது தன்னால் தான் ஹீரோ கோர்ட்டுக்கு வரல, தன்னை அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. பட் ஹீரோ என்னன்னா என்னால் பார்க்க முடியாது, அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை விட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. காயாங்கும் அடுத்ததாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் இருக்க ஹீரோயினை பார்த்தோன்னா ஹீரோ ரொம்ப திட்டிட்டு போனதுனால ரொம்ப தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கால் கூட பண்ணி பேசலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் தான் காயாங்கும் ஹீரோயினோட வீட்டுக்கே வந்திருக்கா. ஸோ ஹீரோயின் அழுதுருக்கிற பார்க்கும்போது ஏன் என்னாச்சு ஏதோ அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து பேசி சண்டை போட்டதை வச்சு இங்கே எல்லாத்தையுமே காயாங்கிட்ட சொல்கிறா. ஸோ காயாங்க்கு புரியுது தன்னால் தான் ஹீரோ ட்ரிங்க் பண்ணாதவன் திடீர்னு ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கிறது. ஆனால் ஹீரோயின்ட்டு என்னென்னா ரொம்பவே நல்லவா மாதிரி, இல்லை நீ கொஞ்சம் உன்னோட ஹஸ்பண்டை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு, உன்கிட்ட ஹீரோ சொல்லாமல் இருக்காங்கன்னா ஒரு வேளைக்கு நீ அதை தெரிஞ்சு கவலைப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, நீ கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி அட்வைஸ்லாம் கொடுக்க ஹீரோயினும் ஒரு வேளைக்கு அப்படியே தான் இருக்குமோன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கிளம்பி போகிறப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ட்ராமா ஷோ பார்க்கறதுக்காக 2 டிக்கெட் தந்தான், நான் போகல, வேணும்னா நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு கொடுத்துட்டு வேற அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ அப்படியே நைட் டைம் போல் இன்றைக்கி பகல் முழுவதும் ஹீரோயினை திட்டி சண்டை போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் பொக்கே தான் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் அந்த டிக்கெட்டை வச்சு ஹீரோட சமாதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதே மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோ வந்ததும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் பதட்டத்தில் ஹீரோவை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வரப்போ வாரேன்னு சொல்லிட்டு வர தெரியாதான்னு சொல்லிட்டு திட்டிட்டு ரூம்குள்ளே போயிருந்தாங்க. ஹீரோவும் பொக்கே கொடுக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளே பார்த்தா ஹீரோயினும் ஐயோ டிக்கெட்டை கொடுக்காம இப்படி பேசிட்டு வந்துட்டோமே என்ன பண்ணுறது, சரி என்னானாலும் சரி நம்மளே போய் பேசுவோம்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணால் வெளியே ஹீரோ அந்த ரோஸை நீட்டிக்கிட்டு உனக்கு ரோஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் அப்படியே ஷாக்கில் விரைச்சி போய் நிற்கும்போது பிடிக்காதா என்கிட்ட அந்த கடைக்கார அம்மா எல்லா பொண்ணுங்களுக்கும் ரோஸ் பிடிக்குன்னு வேற என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது யார் சொன்னால் எனக்கு ரோஸ் பிடிக்காதுன்னு, எனக்கு ரோஸ் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கையிலேருந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே ஹீரோ நடந்ததுக்கெல்லாம் சாரின்னு சொல்லும்போது பதிலுக்கு ஹீரோயினும் நீங்கள் ஏதாட்டும் ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க, அதனால ட்ரிங்க் பண்ணியிருப்பீங்க, நான் அதை பற்றி கேட்க விரும்பலை, ஆனால் நாளைக்கு நைட்டு இந்த ட்ராமா ஷோ பார்க்கறதுக்காக கரெக்டாக 7 மணிக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட்டையும் ஹீரோட்ட கொடுக்கா. ஒரு நிமிஷம் கூட லேட்டாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ என்னன்னா நான் லேட்டாக வந்தேன்னா அது நான் வர வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா கரெக்டாக ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்போ இப்போ ஹீரோவோட அக்கா என்னன்னா சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயினை வந்துட்டு வா இன்னைக்கு உனக்கு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் உனக்கு சொல்லி தரணும், ரொம்ப முக்கியமான கிளாஸு, நம்ம கல்ச்சரை பற்றி நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லும்போது ஹீரோயினும் இல்லை நான் இன்னைக்கு ஹீரோ கூட வெளியே போக வேண்டியது இருக்குதுன்னு சொல்லும்போது இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம், நீ இது சீக்கிரமாக முடிச்சிட்டனா நீ ஹீரோ கூட வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே என்னென்னா ஒரு டீ போட்டதும் அந்த டீயை எப்படி இன்னொரு கப்பில் ஊற்றுறதையே ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயினும் ரொம்ப லேட் ஆகுறதே பார்த்துட்டு ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறாங்க ஹீரோக்கு. அதையும் ஹீரோக்கா பார்த்துட்டு ஃபோனை பிடுங்கி வச்சுடுறாங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக காயாங்கிட்ட இருந்து ஹீரோவோட அக்காவுக்கு ஃபோன் கால் வருது. என்னென்னா இது எல்லாமே இவங்க போட்ட பிளான் தான் போல். ஸோ இப்போ ஹீரோவையும் காயாங்கையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ஹீரோவோட அக்கா இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவும் அந்த ட்ராமா ஷோ நடக்கிற இடத்துக்கு வராங்க. அந்த டைம் தான் ஹீரோக்கு மெசேஜும் வருது, ஹீரோயின் என்னால் வர முடியாது, நீங்கள் மட்டும் தனியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக போனால் இது எல்லாமே காயாங் போட்ட பிளான் தானே. ஸோ பக்கத்தில் காயாங் போய் உட்காரான். இதை பார்க்குற ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. காயாங்கும் என்னமோ பெரிய ஷாக் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஹீரோ அங்கே இருக்க பிடிக்காமல் தனியாக வெளியே வந்துருந்தாங்க. காயாங்கும் ஏன் என்னாச்சு, எதுக்காக இப்படி நடந்துக்கிறேன், என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், இது எல்லாமே கோயின்சிடன்ஸாக நடக்குதுங்கிறப்போ நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன், ஆனால் நீ என்னென்னா என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு என்னை வெறுத்து ஒதுக்கிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோவும் நான் உன்னை வெறுக்கவே இல்லை, எனக்கு ஒய்ஃப் இருக்கா, கண்டிப்பாக அவளுக்கு உன்னை பற்றி தெரிய வந்துச்சுன்னா அவள் ஃபீல் பண்ணுவா, ஹேட் ஆவா,
அவள் இல்லாமல் உன்ட்ட என்னால் எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவளும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாவாடு நம்ம இருப்போம்னு நினச்சேன், ஆனால் நீ ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஆனால் ஹீரோ அது கண்டுக்கிடாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவள் போவே தான் கரெக்டாக ஹீரோயினும் அங்கே ஏதோ ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி போய் சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு ஓடி வரா. அங்கே இருக்கிறவங்களும் இனி நீங்கள் உள்ளே போக முடியாது, வெளியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ளே விட மாட்டுறாங்க. ஹீரோயினும் சரி ஹீரோ வருத்தத்தட்டிக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷோலாம் முடிஞ்சுது, எல்லாருமே வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ உள்ளே தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வர ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் இல்லை, என்ன இங்கேயும் இல்லைங்கிற யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக ஹீரோவோட அக்காட்டிருந்து ஃபோன் கால் வருது. ஆமாம், உன்னோட ஒய்ஃப் எங்க? இங்கே என் கூட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தவா திடீர்னு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு போய் சொல்லிட்டு நீ ஏதோ ட்ராமா பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றா பார்க்கறதுக்காக ஓடி போயிட்டா, எங்கே அவளை அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ இப்போ தான் ஹீரோக்கு மேட்ரு தெரியுது. ஓ அப்படின்னா ட்ராமா நடக்கிற இடத்துக்கு தான் ஹீரோயின் போயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. பார்த்தா அங்கே ஹீரோயின் அங்கே இருக்கிற அந்த குளூரில் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் போய் கோவத்தில், ஆமாம் என்னாச்சு, எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், ஃபோன் கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேறேன்னு சொல்லும்போது என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை, அப்போ சரி நீ கிளம்பி வர வேண்டியதானே சொல்லும்போது நீங்கள் தானே சொன்னீங்க நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது ஹீரோ வேறு என்ன பண்ணுறது, போட்டிருந்த கோட்டை எடுத்து ஹீரோயினுக்கு போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி காரில் போயிட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே காயாங்க மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஹீரோயின்கிட்ட கேட்காங்க. நான் ஒரு பர்சனை பார்க்கவே கூடாது, அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க என் முன்னாடியே வந்துட்டுருக்காங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஹீரோயின் என்னென்னா இதுக்கு ரெண்டே வழி தான் இருக்குது. ஒன்று நீங்கள் அவங்கள ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க, இல்லைனா எதிரியாக வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது தானே. இப்போது நீங்கள் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் கவலைப்படுறதுக்கெலாம் ரீசன் அவங்க தானா, அப்படி இருந்தால் அவங்கள எதிரியாக வச்சுக்கோங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயின் சொன்னதை கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டே என்னென்னா இப்போ அந்த கேஸோட ஹியரிங் வருது போல். பட் போன தடவை தன்னோட ஃப்ரெண்டை அனுப்பியிருப்பாங்க, இந்த தடவை நானே போகிறேன்னு சொல்லிட்டு காயாங்க பார்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேஸ்க்கு கோர்ட்டுக்கு தான் போகிறாங்க. காயாங்கும் பார்த்ததும் என்னை முழுசாக அவாய்ட் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் எப்படி அதுக்குள்ளே கோர்ட்டுக்கே வந்துட்டேன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்னன்னா என்னோட ஒய்ஃப்ட்ட உன்னை பற்றி சொன்னேன், அவள் தான் சொன்னான் ஒன்று ஃப்ரெண்டாக இல்லைனா எனிமையாக வச்சுக்கிட்ட சொன்னான், உன்னை என்னோட எதிரியாக வச்சுக்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்லை, அதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கலாம், நான் உன்னை அவாய்ட் பண்ண மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது கேட்குற காயாங்க என்னென்னா உன்னோட ஒய்ஃப் பேசுகிற பேச்செல்லாம் இந்தளவுக்கு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன், என்னன்னு சொன்னால் கேஸ் விஷயமாக பேசலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போகிறாங்க. இப்போ அவன் என்னன்னா கண்டிப்பாக அந்த சின்ன பொண்ணு பேச்சை கேட்டுட்டு நீ எந்த அளவுக்கு வருத்தப்பட போகிறங்கிறத நான் பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயின் காயாங்க பார்க்குறதுக்காக காயாங்கோட ஆஃபீஸ்க்கே வந்திருக்கா. அப்போ போல் காயாங்க எதுவும் தெரியாத மாதிரி அம்மா நேற்று அந்த ட்ராமா ஷோ போனியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இல்லை என்னால் போக முடியல, ஆனால் நீங்கள் தந்த டிக்கெட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது பதிலுக்கு அவன் என்னன்னா இப்போ நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் போகிறேன், நீ ஃப்ரீயாக இருந்தால் என் கூட வாரியான்னு சொல்லி கூப்பிட்றா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் காயாங்க கூட சேர்ந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் போகிறாங்க. அங்கே போகிறப்போ அங்கே மென்ஸோட செக்ஷனில் வந்து கோட் சூட் தான் பார்த்துட்ருக்கா. பட் அது எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவானது. இதை கவனிக்கிற காயாங்க என்னன்னா வேணும்னே பக்கத்தில் போயிட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது, கண்டிப்பாக இது போட்டால் நல்லாயிருக்கும், நீ ஏன் உன்னோட ஹஸ்பண்டுக்காக இதை வாங்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப அழகான கலர் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஸ்டாஃபும் வந்து இது ஒரு ஹேண்ட்மேட் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த கோட் ஷூட்டை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் திங்க் பண்ணி பார்க்காங்க ஹீரோக்கு போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஹீரோயினோட மைண்டை வாஷ் பண்ணதுனால ஹீரோட அக்கௌண்ட்டில் இருந்த மொத்த பைசாவும் காலியாகிடுது. ஹீரோ அங்கே ஏதோ திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோட அக்கௌண்ட்டில் பைசா இல்லைன்னு வருது. பேங்குக்கு அடித்து கேட்குறப்போ இப்படி உங்கள் ஒய்ஃப் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கோவத்தில் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைம் கரெக்டாக ஹீரோயின் காயாங்க கூட தான் இருப்பாள். ஸோ ஹீரோ ஃபோனில் எங்கேயும் போயிடாத வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோவத்தோட கத்தும்போது ஹீரோயினும் போச்சு ஒரு வேளை அக்கௌண்ட்டில் பைசா எடுத்ததுனால தான் கோவப்பட போகிறாங்களோ, நான் தேவையில்லாதமாக பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கா. பட் இதெல்லாம் காயாங்க வேணும்னா ஹீரோயினை பண்ண வச்சு வாங்க வச்சுருப்பா. ஸோ அப்படியே ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஹீரோவே வந்துருந்தாங்க. ஸோ ஹீரோயின் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் மறுபடியும் அதே ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் கொடுத்து அதுக்கான காசை ரிட்டர்ன் வாங்குறாங்க. ஆனால் ஹீரோயின் அதில் ஒரு டை மட்டும் வேணும்னு சொல்கிறாங்க. ஹீரோ இல்லை முடியாது அதை ரிட்டர்ன் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமாக எல்லோரும் முன்னாடி உட்காந்து அழுறாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த டையை மட்டும் ஹீரோயினுக்கு வாங்கி கொடுக்காங்க. ஸோ அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க
சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸுன்னு நான் வாங்கலை, அது உங்களுக்கு போட்டால் அழகாக இருக்கும், அதனால தான் நான் வாங்கினேன்னு சொல்லும்போது ஹீரோவும், நீ அதை உனக்குன்னு செலவு பண்ணாமல் எனக்குன்னு நீ செலவு பண்ணியிருக்க, எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறப்போ அந்த வாங்கின டையை ஹீரோயின் தான் ஹீரோவோட கழுத்தை வேற போட்டு விடுறாங்க. ஸோ அப்படியே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காயாங்கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. என்னென்னா 2 பேருக்குள்ளேயும் எதுவும் பிரச்சனையா, எதுவும் சண்டை பெருசாக எதுவும் போட்டிங்களான்னு சொல்லி கேட்கா. எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோயினும், ஆமாம் சண்டை வந்துச்சு, ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டோம், பட் ஒரே ஒரு டையை மட்டும் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்னு வேற சொல்லியிருக்கா. அவளும், நான் ஆல்ரெடி ஒரு டை வாங்கி உன்னோட வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த டைம்லாம் காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு போய் பார்த்தோன்னா சஞ்சுன் தான் வரான். ஏன்னா சஞ்சுன் இப்போ காயாங்கோட ஆஃபீஸில் தான் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான் போல். ஸோ அந்த டையை இவன் தான் டெலிவரி பண்ணதுக்காக வந்திருக்கான். ஆனால் ஹீரோயின் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே சஞ்சுனை பார்த்து கேலி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலாக அவன் போயம் தான் ரைட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் இப்போ இப்படி ஒரு லா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறது தெரிஞ்சு இவங்க கேலி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனும் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்த அந்த டையை டெலிவரி பண்ணிட்டு போகிறான். ஆனால் ஹீரோயின் ரிட்டன் வெளியே வந்துட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த டையை ரிட்டன் அவங்ககிட்டே கொடுத்துருங்க, நான் டை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு, அப்படியே நீ என்கிட்ட பேசாமல் தான் போறியா, அட்லீஸ்ட் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாவது இருக்கலாம்னு சொல்லி கேட்கா ஹீரோயின். பட் சஞ்சுன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அந்த டையை ரிட்டன் காயாங்கிட்ட தான் கொடுக்காங்க. கூடவே ஹீரோயின் தெரிஞ்ச மாதிரி பேசும்போது, உனக்கு ஹீரோயினை தெரியுமா என்னன்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க 2 பேரையும் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இனி அந்த மாதிரி இடத்துக்கு நான் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்படியே நைட் டைமில் ஹீரோவை ஒரு டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கா. ஹீரோவும் வந்ததும், இவ்வளோ பெரிய இடத்துக்கு எதுக்கு கூப்பிட்டேன், என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோடய ஃப்ரெண்டை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், எனக்கு நிறைய விதத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் காயாங் முன்னாடி தான் நிப்பாட்டுறா. ஆனால் இது ஹீரோக்கு மட்டும் தான் ஷாக்கு. ஆனால் காயாங்கும் ஏதோ ஷாக்கான மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கா. ஹீரோயின்ட்டையும் நாங்கள் 2 பேரும் காலேஜ் ஃப்ரெண்டுன்னு வேற போய் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் பார்க்குற வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.